என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் நிலையற்ற புத்தி என்பது என்றைக்கும் ஆபத்தான விஷயம் குழந்தையே. அதில் இருந்து வெளியே வர சுலபமான வழி உன்னுடைய புத்தியை திருப்பி சிந்திக்கவே. உன்னுள்ளே யுத்தம் நடக்கிறது போல் உணர்ந்தாய் என்றால் கவலை கொள்ளாதே. அது நானே மாயை விளையாட்டில் அகப்பட்டு ஆசை என்ற வலையில் விழுந்த உன்னை மீட்கவே நான் எடுக்கும் போராட்டங்கள். அதனால்தான் உள்ளம் ரணமாய் உனக்கு மாறியுள்ளது. என்ன நடந்தாலும் என் பிள்ளையான உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன். இது உன் சத்திய தேவனின் சத்திய வாக்கு. உறவுகள் நிரந்தரம் இல்லை. நிலையான உறவு நான் மட்டுமே என்பதை புரிந்து கொள். சோர்ந்து போகாதே. உன் காரியங்கள் நிறைவேறும். உன் தேவைகள் என்னவென்று நான் அறிவேன். கலங்காதே தங்கமே. எல்லாமே ஒரு படி உயர்த்தித்தான் செய்தேன். ஆனால் நான் தெரியாமல் செய்த ஏதோ ஒரு சிறு தவறுக்காக என்னை இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டீர்களே என மனம் குமுறாதே. நீ என்னத்தான் 1000 நல்லது செய்தாலும் நீ செய்த கடைசி உதவியை மட்டுமே உனக்கான தகுதியை நிர்ணயிக்கும் உலகம் இது. உனக்கு மட்டுமல்ல, எனக்கே இதே நிலைத்தான். எனவே கவலையை விடுத்து வாழ்க்கையை நடத்து. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உனது வலி பிறருக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் உன்னால் பிறருக்கு வலியில்லாமல் வாழ். உனக்கான பலன் என்றும் உனக்குண்டு தங்கமே. பிறரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். அதே நிலைமையை அவர்கள் திருப்பி தந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று. அதிகாரம் செய்யும் இடத்தில் இருந்தாலும் அன்பாய் பேசுங்கள். அதிகார போதையில் வாழ்ந்தவர்களை விட வீழ்ந்தவர்களே இங்கு அதிகம் குழந்தையே. அப்பாவின் செல்ல குழந்தை நீ அம்மா. அப்பா உன்னை தடமாற விடமாட்டேன். உன்னை சுற்றியுள்ள போலி உறவை உனக்கு ஒரு நிகழ்வின் மூலம் புரிய வைப்பேன். உன்னை என் உள்ளங்கையில் வைத்தல்லவா வழிநடத்துகின்றேன். பிறகு எதற்காக கலங்கி நிற்கின்றா? முயற்சித்துக் கொண்டிரு. துவண்டு போகாதே. ஒரு நாள் நல்ல நிலைமையை வந்தடைவா. எப்போதும் என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கும் தங்கமே. எண்ணம் போல் வாழ்க்கை. உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்மேல் வைத்து செயல்படு. உன் எண்ணம் போல் உனக்கான நல் வாழ்க்கையை நான் உருவாக்கி தருவேன். நீ என்னிடம் வேண்டியதற்கு ஏற்ப நான் உனக்கு இன்று காட்சி தருவேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வருவேன். என்னை வரவேற்க தயாராக இரு தங்கமே. நீதான் ஜெயிக்கப் போகின்றா. எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே. உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் துணை இருப்பேன். கவலை வேண்டாம். சிறிதளவும் கவலைக்கு இடம் கொடுக்காதே. நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுவேன். உன் குடும்ப பொறுப்பை நானே சுமப்பேன். இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன் தங்கமே. நீ என் குழந்தை. நானே என்னிடம் வரவழைத்துக் கொண்ட செல்ல குழந்தை. உன்னை எப்படி கைவிடுவேன்? தைரியமாக இரு. எதையும் இழந்து விடவில்லை நீ. எல்லாம் பொக்கிஷமாக என் கஜானாவில் பாதுகாப்பாக உள்ளது. உன்னை சேர வேண்டிய நேரத்தில் உனக்கானது உன்னை சேர்ந்துவிடும். தலை நிமிர்ந்து அனைவரையும் எதிர்கொள்ளும் நேரம் மிக அருகில் வந்துவிட்டது. நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் இரு தங்கமே. நீ உண்மையாக சிந்தும் கண்ணீரை நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன். அதற்கான பலனை விரைவில் உனக்கு தந்தே தீருவேன். கலங்காதே தங்கமே. நிம்மதியாக இரு. உன் கஷ்டங்கள் கரைந்துவிடும். உன் குமுறல்கள் குளிர்ந்துவிடும். உன் நல் எண்ணங்கள் பலித்துவிடும். சகல சம்பத்தும் பெற்று நீடோடி வாழ்வார். எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்றாயோ அந்த நேரங்களில் என்னை நினைத்துக்கொள். அதி தீவிரமான நம்பிக்கையை என்மேல் வை. முனைப்புடன் பிரார்த்தித்து வா. அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். கடந்த கால நினைவுகள், எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை உன் நினைவில் நிறுத்து. எல்லாம் சரியாகிவிடும். உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை சோதிக்கின்றேன். உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாது தங்கமே. உன் கஷ்டத்தில் நான் உதவி செய்வேன். நம்பிக்கையோடு இரு. ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது எனது கடமை. என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை குழந்தையே. என்னை நம்பு. அனுபவம் அதிகரிக்கும் பொழுது பேச்சு குறைந்து விடுகின்றது. எண்ணங்கள் செயலை நோக்கி செல்ல துவங்குகின்றது. அதிகம் கோபப்படுபவர்களிடம் நெருங்கி பழகி பாருங்கள். உண்மையும் நேர்மையும் அவர்களிடம் நிறைந்திருக்கும். செல்வத்தாலும் சுற்றத்தாலும் இளமையாலும் யாரும் கர்வம் கொள்ளாதீர்கள். என்றைக்காவது ஒரு நாள்
இவையெல்லாம் நம்மை விட்டு விலகி சென்றுவிடும். அதனால் வாழ்நாளுக்குள் கடவுளை அறிய முற்படுங்கள். இல்லாததை நினைத்து வருத்தப்படும் மனதிற்கு இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைய பழக்கப்படுத்து. நான் யாரிடமாவது ₹1 தட்சணையாக பெற்றால் அதை 10 மடங்காக திருப்பிக் கொடுப்பேன். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே. கலங்காதே. நான் உடனிருந்து அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன். கவலையை விடு. தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதும் மடங்கி கிடப்பதும் நல்ல வாழ்க்கையை தராது. போட்டியில் தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன். உன் கண்களில் இருந்து எப்போது நீர் வருகிறதோ அப்போதே உன் துன்பத்தை துடைக்க உன் சாயப்பா நான் ஓடோடி வருவேன். உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே. நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும். என் அருகில் கண்மூடி சிறிது நேரம் அமர்ந்து கொள். உன் அனுபவத்தை வைத்தே நான் கூறும் எளிதான வழிமுறைகளை பின்பற்று. மன அமைதியை பெறுவா. உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு. உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு. பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு. இதை புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றமே கிடையாது. உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன். நான் உனக்காக இருக்கும் போது நீ ஏன் வருத்தப்படுகின்றாய்? உன் கவலையை போக்கி உன் கண்ணீரை துடைக்க உன் சாயி உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன். அன்பு, நேர்மை, பொறுமை, நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் நீ என்னோடு இருப்பாய். நான் உன்னை மோசமான சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றினேன். நீ கடந்த பல வருடங்களாக செய்த பக்தி பலன் தரும் நேரம் வந்துவிட்டது. உனக்கான நல்ல நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது தங்கமே. கலங்காதே. உன் சாகி உன் அருகில் தான் இருக்கின்றேன். உன் பக்தியால் நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். உன்னுடைய ஆசைகளை கூடிய விரைவில் நிறைவேற்றுவேன். எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் தங்கமே. விரதம் இருந்து நீ வேண்டி வந்த காரியங்கள் விரைவில் கைகூடும். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். நீ முயற்சி செய்தால் மட்டுமே அதனை அடைய முடியும். நீ எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். உனக்கு ஒரு துணையாக இருந்து உன்னை நான் வழி நடத்துவேன். உன் கஷ்டங்களுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ முன்னேறு. துணையாக உன் சாயி இருக்கின்றேன். நீ இந்த சாயப்பாவுக்கு நன்றி சொல்ல தயாராக இரு. நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ அது உன்னை வந்து சேரும் நேரம் இது. மகிழ்ச்சியாக இருப்பார். சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது தங்கமே. ஏதோ ஒரு காரணத்தால் சாகி உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என்று மகிழ்ச்சி கொள். நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே ஸ்மரணை செய்து தியானம் செய்து உன் வேலையை செய். அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன். கவலைப்படாதே. உன் தற்போதைய நிலைமை மாறி அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும். நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்வதால் மட்டும் நிம்மதி வருவதில்லை குழந்தையே. மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை. உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும். சந்தோஷமும் நிம்மதியும் வெளியில் தேடாதே. ஏனென்றால் அது வெளியில் இல்லை, உனக்குள் தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கின்றது. சாகி நாமம் உச்சரிப்பதால் கஷ்டங்கள் விலகுவது மட்டுமல்ல, வர இருந்த கஷ்டங்கள் கூட கால் தெரிக்க ஓடிவிடும். உன் துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான். ஆனால் அதை முயன்று பார். உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் தங்கமே. நான் ஒருவரின் வாழ்க்கையில் நுழைந்தால் அவரது வாழ்க்கை ஆரம்பத்தில் கடினமாகிவிடும். மேலும் வாழ்க்கையின் பிற்காலம் மகிழ்ச்சியாக இருக்கும். நீதான் உலகம் என்று நம்பி வாழும் உறவை ஏமாற்றுவது என்பது 1000 முறை புறமுதுகில் குத்துவதற்கு சமம். எவ்வளவு காயப்பட்டாலும் உள்ளுக்குள்ளே மறைத்துக் கொண்டு வெளியே புன்னகை முகமாக நடமாடும் மனிதர்களே உலகின் மிகப்பெரிய சாதனையாளர்கள். பணம் என்ற போராட்டத்தில் அழகான குணங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. இதுவே நிதர்சனமான உண்மை. உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும் போது தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும்? துணிந்து நடைபோடு. துணையாக உன் சாயப்பா நான் வருவேன். உன் திறமையை பாராட்டுவோர்
பல பேர் இருக்கும்போது பொறாமையில் பேசும் 10 பேருக்கு பயமோ பதிலோ தேவையில்லை குழந்தையே. அடுத்தவன் 1000 சொல்வான், அது அவனுக்கு பொழுதுபோக்கு. ஆனால் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னுடையதாக இருக்க வேண்டும். ஏனெனில் இது உன் வாழ்க்கை. அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. நம்மை பற்றி நமக்கு தெரிந்தால் போதும் குழந்தையே. உன் எண்ணங்கள் எது என்பதை ஒருபோதும் இவ்வுலகிற்கு தெரியப்படுத்தாதே. ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்து நினைப்பவரை விட வீழ்த்து நினைப்பவரே அதிகமாக இருக்கின்றனர். உன் வாழ்க்கையை நீ உயர்த்து, மற்றவர் புருவம் தானாக உயரும். தவறு செய்கின்றார்கள் என்று வெறுக்க ஆரம்பித்தால் வாழ்க்கையில் யாரையுமே நேசிக்க முடியாது. எவ்வளவு வசதி படைத்தவர்களானாலும் வாங்க முடியாத ஒன்று மனநிறைவு மட்டுமே. ஓடும் நீர் போல் நல்லதையே நினைத்து நல்லதையே செய். தீயவை தானாகவே குப்பை போல் ஓரத்தில் ஒதுங்கிவிடும். ஒருவரை சந்திக்கும் பொழுது புன்னகையுடன் சந்தியுங்கள். ஏனென்றால் புன்னகை அன்பின் ஆரம்பம். காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவுமே நடப்பதில்லை. வெறும் காரணமே சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கப் போவதும் இல்லை. வாழ்வை மகிழ்வாக்க 2 வழிகள். அன்பாய் இரு, அன்பானவர்களோடு இரு, மகிழ்ச்சியாக இருப்பாய். சிக்கனம் பணத்தில் மட்டுமல்ல, பயன்படுத்தும் வார்த்தைகளுக்கும் தேவை குழந்தையே. நேர்மையான மனசாட்சி, ஒரு மென்மையான தலையணை. எவரையும் அடக்கியால ஆசையும் இல்லை, எவருக்கும் அடங்கி போக வேண்டிய அவசியமும் உனக்கில்லை. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களை நேசிப்பவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அவர்களை இழந்துவிட்டால் திரும்ப பெறுவது மிகவும் கடினம் குழந்தையே. கடவுளிடம் வேண்டும் போது கிடைக்கும் நிம்மதியும் பிடித்தவர்கள் ஆறுதலாய் பேசும்போது கிடைக்கும் நிம்மதியும் ஒன்றுதான். உன்னுடைய மிகப்பெரிய சொத்து உன்னுடைய உழைப்பு மட்டுமே. அதை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்காதே. யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. ஆனால் உனக்காக தன்னையே மாற்றிக்கொள்பவர் கிடைத்தால் அவர்களை ஒருபோதும் தொலைத்து விடாதே. சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள். ஆனால் அதை செயல்படுத்தும் போது அது குறித்து சிந்திப்பதை நிறுத்திவிடு. எல்லாம் இழந்தாலும் கலங்காதே. காலி பாத்திரம் தான் நிரப்பப்படும் என்பதை மறந்து போகாதே. எல்லாம் தெரியும் என ஆட்டம் போடக்கூடாது. பின் ஓடவிட்டு ஆட்டம் காட்டும் காலம். யாரோ ஒருவரின் மகிழ்ச்சியை பார்த்து உன் உள்ளம் மகிழ்ச்சி அடைகின்றதா? அப்படி என்றால் அறிந்து கொள், உனக்கு கிடைக்கப்பட்ட இதயம் உன்னதமானது என்று. துருப்பிடித்து தேய்வதை விட உழைத்து தேய்வது மேலானது. குழந்தையே, நீ தனியாக போராடுகின்ற, அதனால்தான் நான் உன்னோடு நிற்கின்றேன். உன் வாழ்வில் நீ ஜெயிக்க பிறந்தவள். நிச்சயம் அனைவரின் முன்னிலையில் நீ மதிக்கப்படுவா. நான் உனக்கு இருட்டில் வெளிச்சமாகவும் பகலில் உன் நிழலாகவும் உன்னை காத்திடுவேன். நான் இருக்கின்றேன். எதற்குமே கலங்காமல் இரு தங்கமே. நினைத்ததை விட சிறப்பாக நடக்க காத்திருக்கின்றது. நீ நினைத்த செயல் ஒன்றை உன்னால் நடத்த முடியவில்லை என்றால் அது நீ நினைத்ததை விட சிறப்பாக நடக்க காத்திருக்கின்றது என்று அர்த்தம். கவனமாக இரு. நீ நம்பியவர்கள் உன்னிடம் நடிக்கும் போது அதை வெளிக்காட்டிக் கொள்ளாதே. அவர்கள் உன்னை ஏமாற்ற வேறு வழி தேட ஆரம்பித்து விடுவார்கள். கவனமாக இரு தங்கமே. நமது வெளித்தோற்றம் எதுவாக இருந்தாலும் நமது இதயத்தில் இரக்க குணம் இருக்குமேயானால் நாம் தான் இந்த உலகத்திலேயே மிகவும் அழகான மனிதர். அருகே வந்தால் ஆண்டவனையும் அலட்சியப்படுத்தும் அரிய குணம் மனிதனுடையது. கடும் கோபத்திலும் அடுத்தவரை காயப்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் இருந்தால் நீங்களும் கடவுள்தான். என் வைரமே, இனி உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இன்று முதல் உன் துன்பங்கள் எல்லாம் நீங்கி நாளை முதல் ஆனந்த வாழ்க்கையை வாழப் போகின்றார். நன்மை உண்டாகும் தங்கமே. ஆத்மார்த்தமாக என்னுடன் இணைந்துள்ளவர்களின் மகிழ்ச்சிக்கும் மன நிறைவிற்கும் நானே வழிகாட்டுவேன். புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவரிடம் நீ தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க கற்றுக்கொள். தன்னம்பிக்கையோடு இரு. கலங்காதே. நான் சொன்னால் பலிக்கும், என் வாக்கு பலிக்கும் என்று தங்களை பற்றி சிலர் சொல்லிக் கொள்கின்றார்களே, அது என் விஷயத்திலும் உண்மையாக நடக்கிறது. யாரையும் வஞ்சிக்காத ஒருவன், கடவுள் நம்பிக்கையுள்ள ஒருவன், மனதார சொல்லும் எந்த வார்த்தைக்கும் உயிர் இருக்கின்றது. அந்த உயிர் தன் சக்தியை காட்டி விடுகின்றது. ஆத்திரத்தில் சொல்லும் வார்த்தைகள் மட்டுமின்றி இயற்கையாக வந்து விழும் வார்த்தைகளும் பழித்து விடுகின்றன. எல்லாவற்றிற்கும் தெய்வ குரு நம்பிக்கைத்தான் காரணம் குழந்தையே. கஷ்டத்தில் இருப்பவன் தினமும் கடவுளை நினைப்பான். கஷ்டமில்லாதவன்
தினமும் கடவுளை நினைக்க மறப்பான். கஷ்டத்தை ஏற்று வாழ கற்றுக்கொள். அது பல அனுபவங்களை உனக்கு கற்றுத்தரும். பொறுமையை பொக்கிஷமாக பெறுவார். தினமும் கடவுளின் நினைவாக இருக்கும் உனக்கு கஷ்டங்கள் நிரந்தரமாக இருக்காது. கடவுள் மட்டுமே நிரந்தரமாக உன்னுடன் இருப்பார். விரைவில் உன் எண்ணங்கள் பூர்த்தியாகும். எந்த சோதனையும் இல்லாமல் கிடைக்கும் எதுவும் நீண்ட நாள் நிலைப்பதில்லை. சோதிப்பது நான் என நம்பு. தக்க சமயத்தில் அனைத்தையும் தந்து உன்னை நான் காத்திடுவேன். உன் முக சோகத்தை காண நான் வரவில்லை தங்கமே. உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன். வாக்குவாதங்களை விட கலந்துரையாடலே சிறந்தது. ஏனெனில் வாக்குவாதங்கள் யார் சரியென தேடும், கலந்துரையாடல்களோ எது சரியென ஆராயும். விதியை மாற்றியமைக்கும் என் சாயியின் பாதத்தை பற்றிவிட்டார். விதி மூடிய கதவும் திறக்கும், விழிமூடி கண்ட கனவும் பலிக்கும். மனதிற்கு பட்டதெல்லாம் பேசுவது புத்திசாலித்தனம் அல்ல. சரி எது, அவசியம் எது என்று அறிந்து பேசு. உன் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் கவனித்துக்கொள் தங்கமே. என் வைரமே, உன் நம்பிக்கையை இழக்காதே. அற்புதங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். நான் உனக்கு பதிலளிக்கின்றேன். கவலைப்பட வேண்டாம். உன் மனதில் நினைத்த காரியம் என்று நிறைவேறும். கலங்காதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.